ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியோடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. சிவிக்கு இந்த மதிப்பெண்கள் நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா சிவிக்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். 100% வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்கு நீங்கள் ரெடி மக்களே. சிவி உங்கள் கையில் இருக்குது. இந்த கட் ஆஃப் அடித்து சொல்கிறேன், இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா சிவிக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். ஓகேவா மக்களே? ஸோ இப்போ வாங்க இந்த கட் ஆஃப்குள்ளே நான் உங்களுக்கு உடனடியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் நிறைய வீடியோஸ் நான் சொல்லிவிட்டு, அதனால் ஒரு சில டிபார்ட்மெண்ட் முக்கியமான டிபார்ட்மெண்ட் ரொம்ப டஃப்பாக ரொம்ப டஃப்பான டிபார்ட்மெண்ட்டை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் 97, மேக்ஸில் 101, ஃபிசிக்ஸில் 101, கெமிஸ்ட்ரியில் 100, பாட்னியில் 99, ஹிஸ்ட்ரியில் 98ங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷில் 91, மேக்ஸில் 96, ஃபிசிக்ஸில் 96, கெமிஸ்ட்ரியில் 93, பாட்னியில் 92, ஹிஸ்ட்ரியில் 91ங்க. அடுத்து பிசி முஸ்லீமில் இங்கிலீஷில் 81, மேக்ஸில் 85, ஃபிசிக்ஸில் 84, கெமிஸ்ட்ரியில் 82, பாட்னியில் 80, ஹிஸ்ட்ரியில் 78ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியில் நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷில் 85, மேக்ஸில் 89, ஃபிசிக்ஸில் 90, கெமிஸ்ட்ரியில் 85, பாட்னியில் 84, ஹிஸ்ட்ரியில் 83ங்க. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை நம்ம பார்த்துடலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷில் 80, மேக்ஸில் 84, ஃபிசிக்ஸில் 83, கெமிஸ்ட்ரியில் 82, பாட்னியில் 81, ஹிஸ்ட்ரியில் 78ங்க. அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷில் 86, மேக்ஸில் 78, ஃபிசிக்ஸில் 79, கெமிஸ்ட்ரியில் 75, பாட்னியில் 74, ஹிஸ்ட்ரியில் 73ங்க. அடுத்து எஸ்டியை நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷில் 73, மேக்ஸில் 75, ஃபிசிக்ஸில் 72, கெமிஸ்ட்ரியில் 70, பாட்னியில் 72, ஹிஸ்ட்ரியில் 69ங்க. பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்டியூட்டடோ இந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷில் 68, மேக்ஸில் 70, ஃபிசிக்ஸில் 69, கெமிஸ்ட்ரியில் 67, பாட்னியில் 66, ஹிஸ்ட்ரியில் 67ங்க. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நீங்கள் உங்களை தேர்வு செய்ய தயாராகி கொள்ளலாம். ஸோ முதுகலை பட்டதாரியோடைய ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு கால அவகாசங்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த கால அவகாசத்தை தற்சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கால அவகாசத்தை மீண்டும் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வெளியிட போகிறாங்க. கல்வி தகுதி விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து உணவுகளும் அறிவிக்கிறது. மேலும் விண்ணப்பதாரர்கள் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் 17/10/2025 10/11/2025 கால அவகாசம் ஏற்பட்டுள்ளது. எனவே அறிவிக்கையின்படி விண்ணப்பித்த புதிய நாடுகள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். இவர்களுக்கு மட்டும் இப்புதிய விண்ணப்பத்திற்கான தேர்வு செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகளை நீங்கள் பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ ரிலீஸ் டெட்டோடைய ஹால் டிக்கெட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டியோடையது. அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்னும் ஒரு சில தினங்களில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகளை நிச்சயமாக நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஸ்டார் கேள்விகள் அப்படின்னு நிறைய ஒவ்வொரு பாட வாரியாகவும் ஸ்டார் கேள்விகள் இருக்குது. அந்த மாதிரியான இருக்கிற ஸ்டார் கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே 3-5 மதிப்பெண்கள் ஸ்டார் கேள்விக்கு கிடைக்குமாயின் அவங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் தேர்வு அடைஞ்சதுனால ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கொடுத்து அவங்கள ஒரு மாற்றி அமைக்கலாம் சொல்லியிருக்காங்க. பிஜிடிஆர்பியுடைய சிவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு, இனிவரும் காலங்களில் அதிக அளவில் நம்ம ஆசிரியர் பெருமக்களை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொறுத்து வந்து நம்ம பக்கம் ஆசிரியர் தேர்வாரம் என்ன முடிவெடுக்காங்கன்று டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வி துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் மடைய சேனலோட இணைந்தர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியோடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, ரெடியாக இருந்துக்கோங்க. சிவிக்கு இந்த மதிப்பெண்கள் நீங்கள் வந்துருச்சு அப்படின்னா சிவிக்கு உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். 100% வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்கு நீங்கள் ரெடி மக்களே. சிவி உங்கள் கையில் இருக்குது. இந்த கட் ஆஃப் அடித்து சொல்கிறேன், இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா சிவிக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். ஓகேவா மக்களே? ஸோ இப்போ வாங்க இந்த கட் ஆஃப்குள்ளே நான் உங்களுக்கு உடனடியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் நிறைய வீடியோஸ் நான் சொல்லிவிட்டு, அதனால் ஒரு சில டிபார்ட்மெண்ட், முக்கியமான டிபார்ட்மெண்ட், ரொம்ப டஃப்பாக, ரொம்ப 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 டஃப்பான டிபார்ட்மெண்ட்டை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் 97, மேக்ஸில் 101, ஃபிசிக்ஸில் 101, கெமிஸ்ட்ரியில் 100, பாட்னியில் 99, ஹிஸ்ட்ரியில் 98ங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷில் 91, மேக்ஸில் 96, ஃபிசிக்ஸில் 96, கெமிஸ்ட்ரியில் 93, பாட்னியில் 92, ஹிஸ்ட்ரியில் 91ங்க. அடுத்து பிசி முஸ்லீமில் இங்கிலீஷில் 81, மேக்ஸில் 85, ஃபிசிக்ஸில் 84, கெமிஸ்ட்ரியில் 82, பாட்னியில் 80, ஹிஸ்ட்ரியில் 78ங்க. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியில் நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷில் 85, மேக்ஸில் 89, ஃபிசிக்ஸில் 90, கெமிஸ்ட்ரியில் 85, பாட்னியில் 84, ஹிஸ்ட்ரியில் 83ங்க. அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை நம்ம பார்த்துடலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷில் 80, மேக்ஸில் 84, ஃபிசிக்ஸில் 83, கெமிஸ்ட்ரியில் 82, பாட்னியில் 81, ஹிஸ்ட்ரியில் 78ங்க. அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷில் 86, மேக்ஸில் 78, ஃபிசிக்ஸில் 79, கெமிஸ்ட்ரியில் 75, பாட்னியில் 74, ஹிஸ்ட்ரியில் 73ங்க. அடுத்து எஸ்டியை நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷில் 73, மேக்ஸில் 75, ஃபிசிக்ஸில் 72, கெமிஸ்ட்ரியில் 70, பாட்னியில் 72, ஹிஸ்ட்ரியில் 69ங்க. பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஸ்டியூட்டடோ இந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம பார்த்துடலாம். இங்கிலீஷில் 68, மேக்ஸில் 70, ஃபிசிக்ஸில் 69, கெமிஸ்ட்ரியில் 67, பாட்னியில் 66, ஹிஸ்ட்ரியில் 67ங்க. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் நீங்கள் உங்களை தேர்வு செய்ய தயாராகி கொள்ளலாம். ஸோ முதுகலை பட்டதாரியோடைய ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டுக்காக தான் மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு கால அவகாசங்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த கால அவகாசத்தை தற்சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கால அவகாசத்தை மீண்டும் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வெளியிட போகிறாங்க. கல்வி தகுதி விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து உணவு அறிக்கைகள், மேலும் விண்ணப்பதாரர்கள் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் 17/10/2025 வந்து 10/11/2025 கால அவகாசம் ஏற்பட்டுள்ளது. எனவே அறிவிக்கையின்படி விண்ணப்பித்த புதிய நாடுகள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். இவர்களுக்கு மட்டும் இப்புதிய விண்ணப்பத்திற்கான தேர்வு செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகளை நீங்கள் பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். ஸோ ரிலீஸ் டெட்டோடைய ஹால் டிக்கெட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டியோடையது. அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்னும் ஒரு சில தினங்களில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவுகளை நிச்சயமாக நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஸ்டார் கேள்விகள் அப்படின்னு நிறைய ஒவ்வொரு பாட வாரியாகவும் ஸ்டார் கேள்விகள் இருக்குது. அந்த மாதிரியான இருக்கிற ஸ்டார் கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே 3-5 மதிப்பெண்கள் ஸ்டார் கேள்விக்கு கிடைக்குமாயின் அவங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் தேர்வு அடைஞ்சதுனால ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கொடுத்து அவங்கள ஒரு மாற்றி அமைக்கலாம் சொல்லியிருக்காங்க. பிஜிடிஆர்பியுடைய சிவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு, இனிவரும் காலங்களில் அதிக அளவில் நம்ம ஆசிரியர் பெருமக்களை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொறுத்து வந்து நம்ம பக்கம் ஆசிரியர் தேர்வாரம் என்ன முடிவு எடுக்காங்கன்று டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வி துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தர்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.